வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது மே 13 சித்திரை 30. இன்றைய தினத்தில் வானிலை அமைவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வலுவடைந்து தீவிரமடையும் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள், பருவக்காற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய நிலையில் காற்று திருப்பங்கள் குறித்தான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைய நிலையில் வழக்கமான வானிலை அமைவு நீடித்தாலும், அதாவது மேற்கு வடமேற்கு திசையில் இருந்து காற்றினுடைய வரவு தென்னகத்தை நோக்கி கர்நாடகம், கேரளம், ஆந்திர பிரதேசம், தமிழகம் என இந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்க, அதாவது முற்பகல் பிற்பகல் என இந்த காற்றினுடைய வரவு நீடிக்க, பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் தெற்கு மற்றும் கிழக்கு தென்கிழக்கு திசையில் இருந்து ஒரு சில மாவட்டங்களில், கடலோர மாவட்டங்களில் உள்நுழைந்து, ஒரு சில வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவை அரிதாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் காணப்படுகிறது. இது நாளைய தினம் மாற்றமடையும், நாளை முதல் மாற்றமடையும். இது காரணம் வடமேற்கில் இருந்து வந்து கொண்டிருந்த குளிர்காற்று விளக்கம் ஏற்படுவதற்கான சூழல் காணப்படுகிறது. வரக்கூடிய 16ஆம் தேதி முதல் வடமேற்கு திசையில் இருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்றானது மத்திய இந்திய பகுதிகள் வரை நீடித்து தென்னகத்தை நோக்கி விலகக்கூடும். இதற்கு மாற்றாக தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையில் இருந்து காற்றானது தென்னகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் படிப்படியாக தோன்றும். முதற்கட்டமாக வரக்கூடிய 16ஆம் தேதி முதல் வங்கக்கடலினுடைய மத்திய பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இதில் அடக்கம். இந்த பகுதிகள் நோக்கி வரும் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதிக்குள் இடைப்பட்ட காலத்தில் தென்மேற்கு பருவமழை முதற்கட்டமாக துவங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் வடக்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அந்தமானை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சிகள், 1 அல்லது 2 சுழற்சிகள் அடுத்தடுத்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் நிலநடுக்கோட்டிற்கு தெற்கில், நிலநடுக்கோட்டு ஒட்டிய இந்திய பெருங்கடலில் வலுவான உயரழுத்த சுழற்சிகளினுடைய தாக்கமாக காற்று திருப்பம் ஏற்பட இருக்கிறது. இது மேற்கு தென்மேற்கு காற்றினை நாம் முன்னர் குறிப்பிட்டதுபடி மத்திய வங்கக்கடல் நோக்கி திருப்ப இருக்கிறது. இந்த வானிலை நகர்வின் காரணமாக கிழக்கு மற்றும் தென்கிழக்கு காற்றினுடைய வருகை தற்போதைய நிலையில் தமிழக நிலப்பரப்பு நோக்கி குறைந்திருக்கக்கூடிய காரணத்தால் வெப்பச்சலன மழைப்பொழிவு வாய்ப்புகளும் கிட்டத்தட்ட பரவலாக அனைத்து மாவட்டங்களிலுமே நேற்று அதற்கு முந்தைய தினத்திலிருந்து குறைந்து காணப்படுகிறது. நாளைய தினம் இந்த சூழல்ல மாற்றங்கள், காற்று திருப்பங்கள் ஏற்படக்கூடிய இந்த நிலையில உயரும் வெப்பநிலை, ஏற்படும் தாழமுக்கம், வளிமண்டலத்தில் ஏற்படும் வெற்றிடம் நோக்கி உள்ளுடையக்கூடிய காற்றின் நகர்வுகள் வங்கக்கடலிலிருந்து வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக தென் தமிழகம், மத்திய தமிழகம், கடலோர டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் என அடுத்தடுத்து நாளை முதல் 14 முதல் கிட்டத்தட்ட 25ஆம் தேதி வரை கூட இந்த முன்னும் பின்னுமான நகர்வுகள் விலகுவதும் மீள உள்நுழைவதும் என்ற நிலையில் இந்த கிழக்கு தென்கிழக்கு காற்று நீடிக்கக்கூடும். மேற்கு காற்றினுடைய வரவு குறைந்து தென்மேற்கில் இருந்து காற்றினுடைய நகர்வுகள் உள்ளே வந்து வெப்பச்சலன மழைப்பொழிவை பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் பெரும்பாலான மாவட்டங்களில், அதாவது தென் தமிழகத்திலும் மத்திய தமிழகத்திலும் மேற்கு மாவட்டங்களிலும்
அதேபோல டெல்டா மாவட்டங்களிலும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த உள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. நாளை பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் அநேக டெல்டா மாவட்டங்கள் இங்கெல்லாம் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நாளை பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வலுவான மழைப்பொழிவு ஏற்படுவதற்கு ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக, பரவலான மழை வாய்ப்புகள் அல்லாமல் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக, இடத்திற்கு இடம் தீவிரம் மாறுபடும் மழை வாய்ப்புகளாக இந்த வாய்ப்புகள் அமையக்கூடும். அதே போல மேற்கு மாவட்டங்களிலும் கோவை, ஈரோடு, திருப்பூர், அதே போல நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பெரும்பாலும் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் நாளை தினமும் அதற்கு அடுத்த தினமும் கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வாய்ப்புகள் படிப்படியாக வடக்கு நோக்கி நகரும். 15ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையில் மத்திய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என இந்த மழை வாய்ப்புகள் படிப்படியாக வடக்கு நோக்கி நகரக்கூடும். 17, 18, 19 இந்த தேதிகளிலையும் இந்த வாய்ப்புகள் வடக்கு நோக்கி, வடக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் படிப்படியாக 20ஆம் தேதி வரை தினசரி மழைப்பொழிவு என்றல்லாமல் தினசரி மாறுபடும் மழை வாய்ப்புகளாக இந்த மாவட்டங்களில் இடத்திற்கிடம் மாறுபடக்கூடிய மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கும் இந்த 16ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு, வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு, வெப்பம் தடிக்கும் மழைப்பொழிவிற்கு நிச்சயமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது 20ஆம் தேதி வரை நீடிக்க 20, 21 வங்கக்கடலில் வடக்கு மத்திய வங்கக்கடலில் சுழற்சி ஏற்பட்டு மழைப்பொழிவை சற்று விளக்கக்கூடும். இருப்பினும் 24, 25 ஏற்கனவே நாம் 3 கட்டங்களாக மழை வாய்ப்புகளை விளக்கியிருக்கின்றோம். அந்த வகையில் 24, 25 இந்த தேதிகளுக்கு பிந்தைய நிலையில், அதாவது மே இறுதி நாட்களில் மீண்டும் தமிழகத்தினுடைய தென் தமிழகத்தினுடைய மாவட்டங்களுக்கும் மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் அவ்வப்போது ஆங்காங்கே மழைப்பொழிவு கிட்டத்தட்ட மே மாத இறுதி வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுவரை விலகி காணப்படக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் மத்திய மேற்கு மாவட்டங்களிலும் வடக்கு உள் மாவட்டங்களிலும் நீடிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட நாளைய தினத்திற்கு பிந்தைய நிலையில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் அடுத்த 15 தினங்களில் நிச்சயமான மழை வாய்ப்புகளை, மழைப்பொழிவை பெறக்கூடிய நிலை காணப்படுகிறது. கடலோர மாவட்டங்களுக்கும் இந்த சுற்றில் நல்ல மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் ஓரளவிற்கு நிறைவான மழை வாய்ப்புகள், மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன. இது நாம் எதிர்பார்க்கும் நகர்வாக தற்போதைய நிலையில் உள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று முன்னதாக தொடங்குகிறது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே தொடங்குகிறது. 16ஆம் தேதிக்கு பிறகு அது அந்தமான் மற்றும் அதனை உள்ளடக்கிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் முதற்கட்ட தென்மேற்கு பருவமழையும், அதற்கு பிந்தைய நிலையில் அதாவது மே இறுதி வாரத்தில் கேரளா மற்றும் தெற்கு கடலோர கர்நாடக பகுதிகளிலையும் முதற்கட்டமாக சாரல் மழை பொழிவு துவங்க, ஜூன் முதல் வாரத்தில் வலுவான தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் கர்நாடக பகுதியில் இருந்து வலுவுடன் தொடங்க இருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம். ஜூன் 1 முதல் 7 வரை தமிழகத்தில் ஒரு மந்தமான வானிலை சூழல் நிலவக்கூடும். மேகமூட்டமான வானிலை அமைப்பு, மழைப்பொழிவு ஏற்படாத மேகமூட்டமான வானிலை அமைப்பாக இந்த மாவட்டங்கள், தமிழகத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் நீடித்து ஒரு புழுக்கமான வானிலை சூழல் நிலவக்கூடும். முதற்கட்ட தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடக பகுதியில் துவங்க ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு பிந்தைய நிலையில் தமிழகத்தினுடைய மேற்கு மத்திய மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் இங்கெல்லாம் அடுத்த
கட்டமாக தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இது தெற்கு உள் மாவட்டங்களுக்கும் தென் கடைகோடி மாவட்டங்களிலேயும் ஆங்காங்கே சாரல் மழை பொழிவை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் ஜூன் 7ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையில் இருக்கின்றன. கடலோர மாவட்டங்களுக்கு ஜூன் 12ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையில் அவ்வப்போது ஏற்படும் மழை வாய்ப்புகளாக, வெப்பச்சலன மழை வாய்ப்புகளாக கடலோர மாவட்டங்களுக்கு ஜூன் மாத 3வது 4வது வாரங்களில் இருக்கக்கூடும். இதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை நகர்வாக இருக்கிறது. இதில் மாற்றங்கள் ஏற்படலாம். ஏன்னா வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. தற்போதைய நிலையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நகர்வு நமது முந்தைய விளக்கத்தில் எதிர்பார்த்த அதே நகர்வு தான் தற்போதைய நிலையில் மாற்றமில்லாமல் நீடிக்கிறது. இன்றைய நிலையில் இதுதான் வானிலை நகர்வாக இருக்கு. வானிலை ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.